சொன்னவங்க அவர் கண்டுக்காம போறாரு. வீடு கேட்கறான், தொடர்ந்து வீடு கேட்கறான். வீடு கேட்ட சொல்ற உங்களுக்கு மட்டும் வரல. நாங்கள் வந்து இந்திரா காந்தி பிரிவில் எப்போ கொடுத்தாலும் இந்த இடம் 57லயோ 60லயோ கொடுத்துருக்காத இடம் எங்கள் ஐயாவுக்கு. எங்கள் ஐயா காலத்துல 3 தலைமுறையாக வாழ்றான். ஆனால் குடிசையில் தான் இருக்கான், குடிசையில் தான் இருக்கான். நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் போய், உங்களுக்கு வரல, உங்களுக்கு இல்லை, நாங்கள் என்ன செய்ய கவர்மெண்ட் கேட்டோம், எங்களுக்கு வந்தாலும் கொடுப்போம் அப்படிதான் சொல்றாரு. கவர்மெண்ட் செய்யுது, ஆனா உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு வர்றதை அடுத்தவங்களுக்கு மாற்றி விட்டுறாரு. தண்ணினால உயிரில கூட வரும், கரண்ட் சாக்காது, ஏற்றாது. பச்சை புள்ளையில வச்சிருக்கான், வீட்டுக்குள்ள இவ்வளவு தலைக்கு தண்ணி வருது, பொருள் நஷ்டடு. யூனிவர்சிட்டில இருந்து அதுல இருந்து குடும்பம் இருமணி டிவி எப்படி எல்லாமே தண்ணியில் அடியாச்சு. இதை போய் நாங்கள் எப்படி போய் நஷ்டடு கேட்க முடியும், யார்கிட்ட கேட்க முடியும்? எல்லாமே நஷ்டடு. இந்த தண்ணிக்குள்ள சின்ன பிள்ளைய செத்து பத்தின வருமா? குழந்தை இது மாதிரி 50 குடும்பம் பாதிக்குது. இந்த தண்ணி காலத்தோட வருது, இன்னைக்கு நேத்து இல்ல. இந்த தோப்பு எப்ப இந்திரா காந்தி பேர்ல வழங்கினாவளோ அப்ப இருந்து தண்ணி வருது. இது கால்வாய் தண்ணி, இந்த கால்வாய் தண்ணி வருது. இதுக்கு ஒரு தூம்பு போடுங்கன்னு இங்க உள்ள மக்கள் எத்தனையோ முறை நாங்க சொல்லிட்டான். கவர்மெண்ட் சொல்லுவா, கவர்மெண்ட் எப்படி சொல்லுவாங்க? சொன்னா பஞ்சாயத்து போன ரிப்போர்ட் போனாதானே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு. இப்ப எங்க தண்ணியில பாதிச்சுட்டு நீங்க வாங்கன்னு சொன்னாலும் வருவீங்க, நீங்களே வர முடியுமா? எங்களுக்கு சரி கவர்மெண்ட் சொல்லுவாங்களாம். கவர்மெண்ட் எப்படி சொல்லுவா? பஞ்சாயத்து போனன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி ஒரு 100 குடும்பம் பாதிக்குது தண்ணினால வருஷத்தோட. என் பேர் குமாரவள்ளி. 1957 இருந்து இருக்கோம், 3 தலைமுறையா இருக்கோம். எங்களுக்கு வீடு கொடுக்கல அரசாங்கம். வீடு கொடுக்குறோம் சொல்லுது. இங்க பஞ்சாயத்து போட்டில் இல்லைன்னு சொல்றாங்க. பிடிஓ ஆபீஸ்ல இருந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க, வீடு இல்லைன்னு சொல்றாங்க. இங்க நாங்க பாதிப்புல தண்ணிக்குல தவக்குறோம். தண்ணிக்குல தண்ணி நாங்க தூங்க முடியல, சாப்பிட முடியல, சோறாக்க முடியல. அந்த அளவுக்கு நாங்க பச்சை பிள்ளையில வச்சுக்கிட்டு பரத வைக்கிறோம். இந்த அரசாங்கம் கண்டுக்கிறாம இருக்கு, கண்ணை மூடிக்கிட்டா இருக்கு அரசாங்கம். எங்களை ஏன் இப்படி தவிக்க விடுது? எங்க ஓட்டு இல்லையா? நாங்க ஓட்டு போடலையா உங்களுக்குலாம்? ஏன் எங்களை இப்படி தவிக்க விடுறீங்க? எங்களுக்கு ஒரு நீதி வேணும். அரசாங்கம் இதை எங்களுக்கு கண்டினியூனா எங்களை கேட்டு கொடுக்கணும். எங்களுக்கு நாங்க 3 நாளா கரண்டும் இல்ல, இருட்டுக்குள்ள இருக்கோம், எங்கேயும் வழி தவறி கூட போக முடியாது. அந்த நிலைமையில இருக்கோம். எல்லா பொருளும் 1.5 லட்சம் ரூபாய் பொருளுக்கிட்ட மேல நஷ்டமாக போச்சு. நஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாமே போச்சு. எங்க வீடு வாசல் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை பாதையில ஒரு தண்ணி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை எல்லாம் போக முடியாது. அந்த சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. ஏன் இந்த அரசாங்கம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு? இந்த அரசாங்கம் நேரடியா எங்களுக்கு கேட்கணும், நேரடியா வந்து பார்க்கணும். என் பேரு சந்திரா, நேரடியா வந்து கேட்கணும். வீட்டுக்குள்ளே போக முடியல. 3-4 நாளாச்சு வீட்டுக்குள்ளே போய். வீட்டுக்குள்ளே சரியான தண்ணி, எல்லாமே நஷ்டமாக போச்சு. பாத்திரம் பண்ணுறோம், எல்லாமே நஷ்டமாக போச்சு. சாப்பிட இல்லை, நான் சாப்பிட்டு 3 நாளாச்சு. சோறு ஆக்க முடியல, சாப்பிடவும் முடியலை. உள்ளே போகவே எனக்கு வழி இல்லை, போக முடியலை. நாங்களும் வீடு கேட்டு எங்கள் புருஷன் இதே கட்சியில் தான் இருந்தாப்புல. எத்தனையோ வருஷங்கள் நாங்களும் போராடி வீடு கேட்டோம், எங்களுக்கு வீடே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நாங்கள் வந்து ரொம்ப நஷ்டத்தில் இருந்து வாழ்கிறோம். நாங்கள் யார்ட்டையுமே போய் சொல்ல முடியல. சொன்னாலும் நாங்கள் சொல்கிறத யாருமே வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல, ஏற்றுக்கிற நிலைமை இல்லை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஆளுக வந்து எங்கள் வீட்டில் ஆம்பளை ஆளுக இல்லை, இல்லாத காரணத்தினால நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்கல்ல. நாங்கள் எதை சொன்னாலுமே ஆம்பளைய கண்டுக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புருஷன் மாப்பிள்ளை வீட்டில் இருக்குது. மயம் ஒருத்தர் இருந்தான், அவனும் போயிட்டான், அவன் ஊருக்கு போயிட்டான். அவனு இங்கே இல்லை. நான் மட்டும்தான் இந்த 3 நாளாக இருந்து சரியான அவதியில் இருந்து தத்தளிக்கிறேன். எனக்கு அடிக்கடி நோய் வரும், முடியாமல் காய்ச்சல் வந்து முடியாமல் கிடந்துருவேன். சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இந்த கிட்ட முடஞ்சு தான் சாப்பிட்றது. அதுக்கு இந்த 1 மாசமா இல்லை. மழையிலையும் தண்ணியிலையும் ஒரு இடத்துக்கும் போகலை. ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் இருக்கேன். நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? கவர்மெண்ட் சொன்னால் அங்கே உள்ள ஆளுகிட்ட சொன்னால் யாருமே கண்டுக்கிறாங்கல்ல. 100 நாள் வேலை கூட எங்களுக்கு கிடையாது, வைக்கிறாங்கல்ல, அதுவும் இல்லை. சும்மா தான் இருந்து நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து பாடுறோம். என் பேர் வளர்த்தாயி.